படம் எப்படி இருக்குது அங்கே பார்த்து சொல்லு. நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருந்தது, பிடிச்சி வருது. படம் செம்மையா இருந்தது. நல்லா இருக்கு. காட்மேனி சொல்லும் படம் நல்லா இருக்கு, அருமையா இருக்கு, நல்லா தான் இருக்கு. ஒரு அடி படம் பார்க்கலாம். மூவி நல்லா இருக்கு. சமுத்திரக்கனி சார் நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா இருந்துச்சு சார். படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என் பசங்க எல்லாருமே தான் நாங்கள் வந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. இதில் மெயின் விஷயம் என்னன்னா, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை ரன் பண்ணுறதுல எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு, இது எல்லாமே சொன்னது இல்லாமல் அதுக்காக பணம் சம்பாதிக்கணுன்ற கான்செப்டையும் தாண்டி அவர் பணக்காரராக இருந்தாலும் எவ்வளோ பணம் இருந்தாலும் என் ஒய்ஃபை என்னால் காப்பாற்ற முடியலன்னும் போது அப்போ பணம் இருந்தால் மட்டும் லைஃப் இல்லை இல்லையா, ஃபேமிலி பாண்ட் வேணும், அந்த ஹாப்பினஸ் வேணும். அந்த கான்செப்ட் வச்சு பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருந்தது, நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. எல்லாருமே, அதாவது யாருமே வந்து இது குறை அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்கவுங்க பார்ட் ஆஃப் ரோல் எல்லாருமே செம்மையாக பண்ணியிருப்பாங்க. அந்த குட்டி பையனுக்கு டைலாக்ஸ் கம்மியாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஏன்னா அவனோட ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது நிறைய வாய் பேசுவான். அவன் அந்த இதில் சொல்லும்போது வந்து ஆனால் அது ஒன்றே ஒன்று தான், அப்பா நீ அறிவாளிப்பா அப்படின்னு அந்த ஒரு டைலாக்கே அந்த படத்தில் பெரிய ஹைலைட். அது எமோஷ்னலி பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணும்போது அது வந்து எல்லாருக்குமே அந்த ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி வரும். ஏன்னா சொசைட்டியில் இப்போ நம்ம ஒரு சீர் செய்கிறோம், ஃபங்க்ஷன் போகிறோம், எது பண்ணுறோம்னாலும் எந்த இடத்துல எவ்வளோ பண்ணாலும் நமக்கு வந்து ஒரு மைனஸ் தான். நீ என்ன பண்ணாலுமே யாரும் பெருமையாக சொல்ல மாட்டாங்க. ஆனால் அதை தாண்டி நம்ம வரணும், அதுக்காக ஓடணும் அப்படின்னா நம்ம இந்த அளவுக்கு கஷ்டப்படணும் அப்படின்றது இது வந்து ஒவ்வொரு ஃபேமிலிலையும் இருக்கிற ஒரு விஷயம். அதெல்லாம் நாங்கள் தாண்டி வந்துகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த படம் வந்து 100% மேட்ச் ஆச்சு. சொசைட்டியில் எல்லாம் செஞ்சு 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 நம்ம வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிளில் இருக்கோன்றதை வந்து ஒரு உணர்வுபூர்வமாக ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. போரிங் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு ஃபேமிலியில் நம்ம கனெக்ட் ஆகும்போது நம்ம அந்த ஃபேமிலியில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம உணர முடியுது. அந்த உணர்வு தான் முக்கியம். நீங்கள் வந்து மற்ற படங்கள் மாதிரி ஆக்ஷன் மூவியா இல்லை இது காமெடி மூவியாவோ இல்லை நீங்கள் வந்து லவ் சப்ஜெக்டோ அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் கண்டிப்பாக பசங்களையும் கூட்டிகிட்டு வந்து பார்க்கணும் அப்படின்றது என்னோட ஒரு இது. ஏன்னா பசங்களும் நிறைய விஷயங்கள் கேட்பாங்க பேரண்ட் கிட்ட, எங்களுக்கு இப்படி அது இதுன்ட்டு. ஆனால் ஒரு ஃபேமிலி எப்படி ரன் ஆகுதுன்னு இதை பார்க்கும்போது பசங்களும் புரிஞ்சுப்பாங்க. அதனால கண்டிப்பாக இது ஃபேமிலியாக வந்து கண்டிப்பாக பார்க்கணும். நல்ல மூவி, நல்ல ட்ராமா மூவி. இப்போதைக்கு கரண்ட்ல நல்ல மெசேஜ், ட்ராமா நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காரு டேரக்டர். படம் எப்படி ஃபினான்ஷியல் எப்படி மாட்டிக்கிறாங்க, எப்படி அதை வெளில வராங்க, ஃபேமிலி எப்படி ரன் பண்ணுறாங்க, நல்ல மூவி, நல்ல கதை, நல்லா இருக்கு. மிடில் கிளாஸ் ஃபேமிலி எப்படி ஃபினான்ஷியலி மாட்டிக்கிட்டு எப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்னு நல்லா சொல்லியிருக்காரு. நல்ல மெசேஜ் உள்ள மூவி, நல்லா இருக்கு. சார் அதாவது நல்ல ஃபேமிலி சப்ஜெக்ட் அப்படிதான் சார் இருக்கும், அப்படிதான் இருக்கணும் சார். கானா பாட்டு போட்டு யூத் ஆடுற டைம்ல நம்ம படம் வந்து பெரிய விஷயம், நல்லா இருக்கு. சமுத்திரக்கனி ஒரு டிரைவராக நடிச்சிருக்காரு. அவரோட ஓனர் பாஸ் வந்து வாசுதேவ் மேனன் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சார் இந்த மெசேஜ் ஃபினான்ஷியல் எப்படி மாட்டி எப்படி வெளில வராங்க, அதான் மெசேஜ். ட்ரெய்லரில் என்ன சொல்ல வந்தாங்களோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ட்ரெய்லர்லேயே தெரிஞ்சுது ஆக்சுவலாக கடனை ஓரியன்டாக பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம் இது ஆக்சுவலாக. அந்த மாதிரி லேகு ஸ்லோவாக இருக்கு படம், அது மட்டும்தான். போர் அடிக்கல, அதாவது சொல்கிறேன். லேக்னு வச்சுக்கோங்களேன், போராக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஸ்லோவாக மூவ் ஆகுது படம். பட் ஆனால் எந்த லேக் இல்லை. ஜிவிஎம் சார் இருக்காரு, சமுத்திரக்கனி சார் நல்லா நடிச்சிருக்காரு. சட்டிலான ஆக்டிங். ஒரு ஃபேமிலி நம்ம வீட்டில் ஒரு ஆள் நடிச்சா அப்படி நடிப்பார், அந்த மாதிரி இருக்கு. ரிலேட்டபிள்லாம் ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி. ஆக்சுவலாக ஒரு நமக்கு ஒரு தேவை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தேவைக்கு செலவு பண்ணாமல் ஆடம்பரமாக அதுக்கு ஆசைப்பட்டு அதில் மூவ் ஆகி ஸ்டக் ஆகிட்டாங்க அப்படின்னா, ஒரு ஃபேமிலியாக நம்ம குடும்ப தலைவர் எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நான் கதை தான் இது. மியூசிக்லாம் நல்லா, மியூசிக் ஆர்ஆர் பேக்ரவுண்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து கண்டிப்பாக பார்க்கக்கூடிய படம் இது. மற்றபடி அவங்க வந்து ஃபாரினுக்கு போயிட்டு வந்தது அப்புறம் அந்த பையன் வந்து அவனோட அப்பாவை வந்து நீ அறிவாளிப்பான்னு சொல்லிட்டு இருந்தா. ஃபாரின் போயிட்டு வந்தது அப்புறம் பார்க்கும்போது நீ அறிவாளியே இல்லைப்பா, முட்டாள்னா. அவர் சொன்னது புரிஞ்சுதுங்களா? படத்தோட கிளைமேக்ஸில் வர டைலாக் சொல்கிறோம். அதை பையன் சொல்லிட்டே இருப்பான் படம் ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து, அப்பா நீ அறிவாளிப்பா அப்படின்னு. கிளைமேக்ஸில் அவங்க விட்டுட்டு போயிட்டு திரும்பி வரும்போது அப்பா நீ முட்டாளுப்பா அப்படின்வான். அதை சொல்லுவான். படம் நல்லா இருந்தது சார், ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்டர் என்ன சொல்ல வந்தாரோ அதை கரெக்டாக தெளிவாக சொல்லியிருக்காரு. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, கரெக்டாக என்ன சொல்லணுமோ அதை கரெக்டாக சொல்லியிருக்காரு. என் லைஃபோட கனெக்ட் ஆயிடுச்சு. நிறைய விஷயங்கள் என் லைஃப்பில் நடந்த விஷயங்கள், எஸ்பெஷலி அந்த ஒரு தங்கச்சி வீட்டுக்கு சீர் செய்கிற விஷயம் ஒன்று இருக்கும். அவங்க கூப்பிட்டுருப்பாங்க, இவங்க போய் செய்வாங்கன்னு. பட் இதில் இருந்தது அப்படியே ஆப்போசிட்டாக எனக்கு நடந்தது. என்னன்னா, அவங்க கூப்பிட்டாங்க, இவர் போய் கடன் வாங்கி செஞ்சிருவாங்க. ஆனால் என்னை வந்து இல்லைன்றதுனால என்னை கூப்பிடாமே விட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சில சென்டிமெண்ட்டான சீன்லாம் வந்து நிறைய கனெக்ட் ஆகிட்டே இருந்தது எனக்கு. அவங்களோட படத்தோட நிறைய கனெக்ட்
கனெக்டிவிட்டி இருக்குது. எல்லாருமே யார் ஒருத்தர் நீங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலி யார் படம் பார்த்தீங்கனாலும் உங்கள் லைஃப்பில் நடந்த சில விஷயங்கள் வந்து கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல இல்லாமல் இருக்காது, கனெக்ட் இல்லாமல் இருக்காது, கண்டிப்பாக இருக்கும். சார் ஆக்டிங் வைஸ் சமுத்திரக்கனி சார்லாம் வந்து நம்மலாம் சொல்கிறதுக்கு இல்லை, அவரை பற்றி தெரியும் எல்லாருக்குமே. அவர் என்ன கேரக்டர் எடுத்தாரோ அந்த கேரக்டருக்குள்ள அப்படியே இன்வால்வ் ஆகிட்டார், அது அப்படியே தான் இருக்காது. அவரை தாண்டி நான் சொல்கிறேன், படத்தில் அவங்க ஒய்ஃபாக நடித்தவங்க ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க. ஒரு மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் எந்த குறையுமே இல்லை. படத்தில் குறைன்னு சொல்கிறதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது, ஃபுல்லாகவே நல்லா இருக்கு எல்லாம். ஜிவிஎம் சார் வந்து அவரோட கேரக்டர் அவருக்கு என்ன ரோலோ அதுதான் அவங்கெல்லாம் வந்து அவங்க என்ன ரோலோ அதை பர்ஃபார்மாக பண்ணாங்க. ஒரு ஸ்பெஷல் சீன் ஒன்று அவங்க 2 பேருக்கும் கடைசியில் கிளைமேக்ஸில் வச்சுருக்காங்க, சமுத்திரக்கனி சாருக்கு ஜிவிஎம்க்கு. அந்த ஸ்க்ரீன் பார்க்கும்போது நல்லா இருந்தது. நம்ம லைஃப்பில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வீட்டில் பேசும்போது எப்படி எந்த இன்ட்ராக்ஷன் இருக்குமோ அந்த இன்ட்ராக்ஷன் தான், அது ஸ்லோலாம் கிடையாது, கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக நான் ஃபேமிலியோட தான் வந்து பார்த்தோம். ரியல் ஸ்டோரி மாதிரி இருக்கு. இது வந்து படம் மாதிரியே ஃபீல் ஆகல. பக்கத்து வீட்டில் சிஸ்டர் யாரோ பிரதரோட ஸ்டோரி மாதிரி தான் இருக்கு. ரியல் கதை மாதிரி இருக்கு. மூவி பார்த்த ஃபீல் இல்லை, ஜஸ்ட் ஒருத்தவங்களோட கதையை பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. ஸோ ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட பாண்டிங்கை காமிச்சிருக்காங்க, தென் கமிட்மெண்ட்டை காமிச்சிருக்காங்க. யாரையும் மிஸ் பண்ணக்கூடாது, தேவையில்லாத விஷயத்துக்காக தேவையான விஷயத்த மிஸ் பண்ணக்கூடாதுன்னு ஃபைனலாக மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லியிருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட அண்டர்ஸ்டாண்டிங், ஃபேமிலியை மிஸ் பண்ணக்கூடாது, எவ்வளோ அவங்க மிஸ் பண்ணுறாங்க ஃபேமிலியை, கமிட்மெண்ட். ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட பாண்டிங் நல்லா காமிச்சிருக்காங்க. ஏன்னா நார்மல் லைஃபே ஸ்லோவாக தானே போகும், அதனால போர் அடிக்கிற மாதிரி காமிக்கல. காமனாக என்ன இருக்கோ அதை மட்டும் காமிச்சிருக்காங்க. ரியல் ஸ்டோரி மாதிரி காமிச்சிருக்காங்க, அதனால போர் அடிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. இதுதான் விஷயம், இதான் லைஃப் அப்படின்னு ரொம்ப சிம்பிளா, ரொம்ப சிம்பிள் லைன்ல காமிச்சிருக்காங்க. அது எல்லாருக்கும் ரீச் ஆகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. எல்லா நடுத்தர மக்களுக்கும் இது கரெக்டாக ரீச் ஆகும். நம்ம ரியல் லைஃப்ல நடக்கிற விஷயத்த ஜஸ்ட் அப்படியே பிளாங்கா காமிக்கிறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி ஃபேமிலியோட பார்க்கலாம், ரொம்ப பெரிய இதுவும் இல்லைனாலும் கரெக்டாக காமிச்சிருக்காங்க. இதுதான் ப்ராப்ளம், இதான் இஷ்யூ. ஜஸ்ட் பக்கத்து வீட்டுக்காத மாதிரி இருக்கு. பையனுக்காக அவங்க பண்ணுறது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கக்கூடாது, ஃபேமிலியை விட்டுட்டு போகக்கூடாதுன்றதை ரொம்ப தெளிவாக காட்டியிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். கடன் வாங்கி ரொம்ப சம்பாதிச்சு வாழக்கூடாது, ரொம்ப லைஃப் ஸ்டைலுக்கு ஆடம்பரத்துக்காக ஆசைப்படக்கூடாதுன்றதை நல்லா தெளிவாக காட்டியிருப்பாங்க. ஒருத்தவங்க சொல்கிறத கேட்டு அவன் இப்படி இருக்கான் விட கடன் வாங்கி சம்பாரிச்சு சந்தோஷமாக இருக்கணும்னு காட்டியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அதுக்கப்புறம் இன்னும் அவரே திரும்ப சொல்லியிருப்பாரு, யார் சொல்கிறதையும் கேட்கக்கூடாது, இருக்கிறத வச்சு வாழணுன்றதை தெளிவாக சொல்லியிருப்பாரு, சூப்பராக சொல்லியிருப்பாரு. டைம் வெங்காடக்கு பார்த்தா இது ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும். கதை புரிஞ்சு பார்த்தாங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப நல்ல படம். தனித்தனியாக மியூசிக் எந்த பொருமே பாட்டுக்குன்னு தனி கிடையாது. கடை போகும்போது தான் பாட்டு ஒரு 2-3 வாட்டி போயிட்டு கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஃபேமிலியோட நல்லா பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம்னா ஆடம்பரத்துக்கு ஆசைப்படாமல் இருக்கிறத வச்சு வாழணுன்றதை நல்லா தெளிவாக சூப்பராக காட்டியிருப்பாங்க.